வாடகை ஆட்டோவுக்கான எல்லையை அதிகரிக்க கோரி காவல்துறையின் முன் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய ஆட்டோ ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அனீஷ். அனீஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாஷினி. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக உதகையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பில் தற்போதுள்ள 15 கிலோமீட்டர் தூரத்தை 30 கிலோமீட்டர் தூரமாக எல்லை அளவை அதிகப்படுத்த கோரி கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 12 மணி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஈடுபட்டனர். இதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட போக்குவரத்து அலுவலரிடம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் மீண்டும் ஆட்டோக்களை ஓட்டுநர்கள் இயக்கி வந்தனர். இந்நிலையில் உதகையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பைக்கார பகுதிக்கு ஆட்டோக்களில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்றுள்ளனர். அப்போது பைக்கார காவல்துறையினர் 3 ஆட்டோக்களை தடுத்து நிறுத்தி எல்லை தாண்டி சென்றதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர். இதனை கண்டித்தும் மேலும் தங்களுடைய எல்லையை விரிவுபடுத்த வேண்டி கோரியும் உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் நல சங்கம் சார்பில் திடீரென உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தகுந்த முன்னறிவிப்பின்றி தகுந்த அனுமதியின்றி காவல்துறையினர் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்ட நிலையில் மேலும் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து செல்கின்றனர். ஹாஜின், விவரங்களுக்கு நன்றி அனீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.